ஈஸ்டர் வரப்போகுது. ஸோ அந்த 41 days நம்ம எதில் இருக்கோம்? தவக்காலம்னு சொல்லுவோமா தமிழில்? தவக்காலத்தில் இருக்கோம் இல்லையா? அப்போ யாரெல்லாம் ஃபாஸ்ட் பண்ணுறீங்க? ஒருவேளை ஒரு நேரம் அட்லீஸ்ட் சிக்கன் சாப்பிடாம மட்டன் சாப்பிடாம பிரதர் இருக்காங்க. ஓகே, எடுத்தீங்கன்னா அது ஆசீர்வாதமாக இருக்கும். முடிந்தா நீங்கள் எடுங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மலக்கால எல்லா சபைகள்லையும் எல்லா வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஆராதனை நடக்கும். எல்லா வாரமும் நம்ம சபையில் தான் ஒன்றுமே இல்லை, நம்ம தூக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஆகவே இந்த வருடம் நம்ம அந்த குட் ஃப்ரைடேயை எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், கடந்த வருடம் நம்ம தமிழ் சபை ஆராதனை வச்சுருந்தோம். நம்ம வசனத்தை குறித்து தியானித்தோம், மெடிடேட் பண்ணணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து பேசினாங்க. அப்படியெல்லாம் நம்ம செய்யணும். இப்போ இந்த வருடத்தில் பாஸ்டர் ஜெஃப்ரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அதை அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டவருடைய நடத்துதலின்படி சில காரியங்களை அந்த இங்கிலீஷ் சபையில் செய்கிறாங்க. அல்லேலூயா. நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே படைத்தவரே, எங்களுக்காக இந்த உலகத்திலே கர்த்தாவே கிருபாதார பலியாய் ஜீவனை கொடுத்தீரே தகப்பனே. இந்த 2 நாட்களில் நாங்கள் அதை குறித்து தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காக இவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. எங்களுடைய ஆவி ஆத்துமா சர்வத்துக்கு தேவையான நன்மைகளை தந்து கர்த்தரை எங்களை ஆசீர்வதித்து நடத்துவீராகப்பா. கிருபைக்குள்ளே எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நமக்கு 2 பிலீவர்ஸ் இந்த வாரம் வரல. பிரதர் ராஜசிங் ஐயா வரல. அவங்க ஒய்ஃப் கொஞ்சம் முடியாமல் இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண விட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அதனால ஐயா வர முடியல. நம்முடைய அருமை சகோதரர் விக்கி ஆக்சிடென்ட் ஆகி அவருடைய காலில் சில அடிகள் பட்டு, ரொம்ப சீரியஸ் இல்லை, பட் சில அடிகள் பட்டு அவரும் வர முடியாத நிலைமையில் இருக்கிறார். ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதை செய்து நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். புதன்கிழமை வியாழக்கிழமை ஜெபங்களிலே கலந்து கொள்ளுங்கள். தனி ஜெபங்களிலே தயவு செய்து சபைக்காக நீங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. ரெக்கார்ட் போட்டு போனியா அப்படியே வைக்கியா? தூக்கங்களை தீரலையோ? எத்தனை மணிக்கு எழுதுன காலையில்? இன்றைய நாளில் நம்முடைய செய்தி கிருபாதார பலி. ஹல்லேலூயா. கிருபாதார பலி என்கிற தலைப்பிலே நம் ஆண்டவருடைய செய்தியை தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு அந்த கிருபை நேரம் என்ன செய்யல,
கொடுக்கப்படும். நமக்கு மட்டும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிற அருமையான ஒரு சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் இதுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி நாம் ஆசீர்வாதத்தை இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போகிறோம். நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகவே நம்மளை இந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபாதாரவர் இந்த படத்துல நீங்க பார்த்து, ஏன் மகனே இந்த இது மட்டும் கொஞ்சம் பிளாரா இருக்குது ஐயா, ஸ்கிரீன் அழகா இருக்கு. ஓகே, சரி. அப்ப பாருங்க, கிருபாதார பலி என்கிற தலைப்பிலே நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ரெண்டப்பா போட்டு. ஓகே, கிருபாதார பலி என்கிற தலைப்பிலே நாம் செய்தியை தியானிக்க போகிறோம். பாருங்க, இந்த படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவும் அங்கே இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இருக்கின்றதான அந்த பலிகளும் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சித்தரிக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபாதார பலியினுடைய மகிமை என்னவென்று சொன்னால், நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுல என்ன ஒரு அருமையான சத்தியத்தை ஆவியானவர் மறைத்து வைத்திருக்கிறார். கிறிஸ்துவண்டை வந்த நாம் பாவம் செய்யாமல் இருக்கிறோமா? பாவம் செய்யாமல் இருக்கிறோமா? எல்லா நாளும் நான் நீதிமானா இருக்கிறேன், பெர்ஃபெக்டா இருக்கிறேன் யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தருமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களை நாம் மன்னிக்கிறது மாத்திரமல்ல, இந்த சர்வ லோகத்துல பாவிகளாய் அலைந்து திரிகிறார்கள் அல்லவா, அவர்களுடைய பாவத்தையும் தேவன் தம்முடைய சமூகத்திலே வருகிற மக்களுக்கு மன்னிக்கிற ஒரு கிருபை பொருந்த தேவனாக அவர் இருக்கிறபடினால்தான் அவர் கொடுத்ததான அந்த பலியை நாம் கிருபாதார பலி என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே 5 விதமான பலிகள் அங்க ஆலயத்திலே கொடுக்கப்பட்டது. என்னெல்லாம் பலி கொடுக்கப்பட்டது பழைய ஏற்பாட்டுல? தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி என்று சொல்லி அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு ஆசரிப்பு கூடாரத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த பலிகளை எல்லாம் செலுத்தி விட்டு தான் அவர் என்ன செய்ய முடியும், ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே அவர் வர முடியும். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு பிறகு நம் சபைக்குள்ளே வருகிற நாம் ஒரே ஒரு பலியை மாத்திரம் சார்ந்து விட்டு விசுவாசத்தை வைத்துவிட்டு நாம் வந்து விடுகிறோம். அதுதான் இயேசுவாகிய அந்த கிருபாதார பலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது நீங்க பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு நிழலாக இருக்கிறது, புதிய ஏற்பாடு நிறைவேற்றமாக இருக்கிறது என்று சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபாதார பலி நிழலாக சொல்லப்பட்டு அந்த காலத்திலே வாழ்ந்த மக்கள் அந்த 5 விதமான பலியும் செலுத்தினார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடியும். பாருங்க, தகன பலியை குறித்து லேவியராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே அங்க அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தகன பலி எப்படி இருக்க வேண்டும், அந்த தகன பலி என்னதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் லேவியராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே மிகவும் திட்டமும் தெளிவுமாக அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அந்த தகன பலி எப்படி செலுத்தப்படுகிறது? காளை, ஆடு, புறா. ஹல்லேலூயா. நல்ல வசதி உள்ளவனாக இருந்தா ஒரு செம்மறி கடா, காளையை பிடித்துக் கொண்டு செம்மறி கடா, அதான் நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் பலி செலுத்த போறாங்க, அது செம்மறி கடா காளை ரெடி ஆயிட்டு சொல்றாங்க. அப்படிப்பட்ட வசதி உள்ள பணக்காரர்கள் ஒரு காளையை கொண்டு வந்து அதை தகன பலியாய் செலுத்தி ஆண்டவருடைய சந்நிதியிலே வந்து விடுகிறார்கள். ஒரு நார்மலா மிடிலா இருக்கக்கூடியவே ஒரு ஆடை கொண்டு வந்து செலுத்தி விடுவான். பாவப்பட்டவன் என்ன செய்கிறான், ஒரு புறா குஞ்சை கொண்டு வந்து ஏதாயிரம் ஒரு பலியை கொண்டுதான் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஆசரிப்பு கூடாரத்திற்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள உறவை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு தகன பலி அங்கே என்ன செய்யப்பட வேண்டியது அவசியமா இருந்தது, செலுத்தப்பட வேண்டியது அவசியமா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காக தகன பலி ஆனாரா என்று சொல்லி நாம் பார்க்கும்போது எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறதாமா, வாசிங்கம்மா. எபேசியர் 5:2 நீங்க வாசிக்கும் போது அங்க இப்படியாக நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுக
இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன பலியாக இருக்கிறது? தகன பலியாக இருக்கிறது. தூங்கல, தகன பலியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த தகன பலியாகிய இயேசு கிறிஸ்து எபேசியர் 5:2 சொல்லப்படுகிறது, அங்கே செலுத்தப்பட்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நான் क्वेश्चन கேட்பேன், கேள்வி நீ எனக்கு ஆன்சர் பண்ணு. சரியா? உனக்கு கிஃப்ட் உண்டு. சரியா? சும்மா கிடையாது, பரிசு உண்டு. சரியா? அப்ப இயேசு கிறிஸ்து தகன பலி ஆனாரா என்று சொன்னா அவர் தகன பலி ஆயிருக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது இப்படியாக வாசிக்கிறோம். எடுத்தவர்கள் வாசிங்க. 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தகன பலியாக நமக்காக கல்வாரி சிலுவையிலே அது செலுத்தப்பட்ட. பிரியமானவர்களே, இது ஒரு ரொம்ப அருமையான ஒரு சத்தியம். தகன பலி எப்படி செலுத்தப்படுகிறது, இந்த தகன பலியுடைய ஆடு காளை எப்படி வெட்டப்படுகிறது, கொல்லப்படுகிறது, கிழிக்கப்படுகிறது, அது எங்கே என்னென்ன அது உடம்புல உள்ள என்னெல்லாம் சுட்டரிக்கப்படுகிறது சொல்லி இந்த லேவியராக 1 அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா வீட்டுல போய் வாசிக்கணும். வாசித்து பாருங்க. அதை குறிச்சிட்டு போங்க, ஒரு போட்டோ எடுத்துருப்பாங்க போன்ல. சோ நீங்க போய் வாசிங்க தகன பலி எப்படி செலுத்தப்பட வேண்டும் என்று. அந்த ஒரு மாடு அந்த தகன பலிக்காக எத்தனை பாடுகளை பட்டதோ அத்தனையும் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாய் அவர் அந்த சிலுவை பாதையிலே அவர் அடைந்தார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பழைய ஏற்பாட்டை நிழலாய் சொல்லப்பட்ட தகன பலியை இயேசு கிறிஸ்து அது செய்து முடித்தார் என்று சொல்லி அந்த 2 வசனங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. இந்த தகன பலிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன பிரியமானவர்களே? ஒரு மனிதன் தகன பலி செலுத்தும் போது அவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வந்து கிடைக்கிறது சொன்னா, அவன் தேவனுடைய சந்நிதிக்கு வர முடியும். எல்லாரும் ஆசீர்வாதம் கூடாரத்துக்கு முன்னால வர முடியாது. மண்டை என்ன செய்வான்? செத்து போவான். ஹல்லேலூயா. அவன் தகன பலி செலுத்துகிறதுனால அவன் தேவனுடைய சந்நிதிக்கு வருகிற தைரியத்தை அவன் பெறுகிறான். இரண்டாவது என்ன அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது? தண்டனைக்கு தப்புவிக்கிறான். ஹல்லேலூயா. பாவம் செய்யாத மனிதன் உலகத்திலே இல்லை. சோ தகன பலி செலுத்தப்படும் போது அவன் தண்டனைக்கு தப்புவிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. அடுத்ததாக என்ன பண்ணப்படுகிறான்? குமாரன் குமாரத்தி என்று சொல்லி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்களை தம் சொந்த பிள்ளைகளாக அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்ப தகன பலி அந்த காலத்துல ஒரு மனுஷன் செலுத்துவான் என்று சொன்னால் அவனுக்கு 3-4 ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. அவனுடைய சந்நிதிக்கு வர முடிகிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணப்படுகிறான்? தண்டனைக்கு தப்புவிக்கப்படுகிறான். குமாரன் குமாரத்தி என்கிற அந்த பொசிஷன் அவனுக்கு கிடைக்கிறது. அவன் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த தகன பலியை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையை நமக்காக செய்தனால அந்த ஆசீர்வாதத்தை ஜஸ்ட் வாயினால் அறிக்கை பண்ணி விசுவாசத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்ததாக பெரிய சத்தியம் ஷார்ட்டா போயிட்டு இருக்காங்க. சுத்தமான பைபிள் ஸ்டடி வைக்கலாம். 2வது பலி போஜன பலி. ஹல்லேலூயா. இந்த போஜன பலியை குறித்து லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்திலே அங்கே ஆவியானவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். இந்த போஜன பலி என்றால் என்ன, இந்த போஜன பலியிலே என்ன செலுத்தப்படுகிறது என்று சொல்லி நான் பார்ப்போம் என்று சொன்னால், மெல்லிய மாவு, எண்ணெய், தூப வர்க்கம், உப்பு. ஹல்லேலூயா. மெல்லிய மாவு, எண்ணெய், தூப வர்க்கம், உப்பு. அப்ப ஒரு மனுஷன் அதாவது பழைய காலங்கள்ல ராஜாவுக்கு கப்பம் கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்களா? நீங்க ஹிஸ்டரியில நம்ம படிச்சிருக்கோம். ராஜாவுக்கு கப்பம் கட்டுவாங்க. எப்படின்னா, இந்த ராஜா நம்மளை தாக்க கூடாது, நம்மளை பாதுகாக்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? அந்த நாட்டுக்காரன் இவன்கிட்ட இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களை அந்த ராஜாவுக்கு கொண்டு போய் என்ன செய்வான்? கொடுப்பான். ஹல்லேலூயா. இப்பவும் அப்படிதான். நம்ம இப்ப இருக்க ஆளுநர் யாரு? அகோம் நம்மளை பாதுகாக்கணும்னு சொன்னா நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் அவங்க கொஞ்சம் என்ன செய்யறோம்? டாக்ஸ் என்ன செய்யறோம்? கட்டுறோம். அந்த டாக்ஸை வாங்கிட்டு யுத்தம் வந்தாலும் ஜனங்க அழிக்கப்படாதபடிக்கு அவங்க என்ன செய்யறாங்க? பாதுகாக்கிறாங்க. அப்போ போஜன பலி செலுத்துகிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிறது? அந்த மாவு, எண்ணெய், அது தூப வர்க்கம், உப்பு, இந்த பொருட்களை கொண்டு போஜன பலியாக அவங்க அந்த இடத்திலே செலுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்து அதை செலுத்தினாரா என்று சொல்லி நான் பார்க்கும்போது யோவான் 12:24 வாசிக்கமா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கோதுமை மணியாக இந்த நிலத்திலே அவர்
விழுந்ததுனால தான் நமக்கு இவ்வளோ பெரிய மீட்பு கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து மெல்லிய மாவு எதுக்கு சொல்லப்படுகிறது? அது பெரிய ஒரு சத்தியம். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியாக நம்ம விவரிக்க முடியும். பட் நமக்கு டைம் பத்தாதனால ஷார்ட்டாக போயிட்டே இருக்கிறேன். சில காரியங்களை மட்டும் நீங்க ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. அப்போ கோதுமை மணியாக இயேசு நமக்காக ஒரு போஜன பலியாக படைக்கப்பட்டார். மத்தேயு 27:30 வாசிங்க. அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அப்ப என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? அவர் என்ன செய்தார்? கோதுமை இந்த மாவு உருவாகணும்னு சொன்னா கோதுமை என்ன செய்வாங்க? நல்லா அடிச்சு, நம்ம பழைய காலங்களில் நமக்கு மிஷின் கிடையாது, எங்க வீட்டில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். கோதுமையை என்ன செய்வாங்கன்னா உரல்ல போட்டு தண்ணி தொளிப்பாங்க. தண்ணி தொளிச்சுட்டு உலக்கை போட்டு நொய்யி 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 குத்துனீங்கன்னா அதில் உள்ள உமி எல்லாம் என்ன செய்யணும் உங்களுக்கு வெளியே வந்துடும். அப்புறம் அம்மா சொலவில் போட்டு நல்லா புடைச்சி உமியை நீக்கிட்டு கோதுமை மணியை மட்டும் நம்ம எடுத்து என்ன செய்வோம்? குத்தப்படுகிறது. அடிக்க பேசி அடிக்கப்பட்டாரா? நொறுக்கப்பட்டாரா? கோதுமை மணியாகி அவர் என்ன செய்யப்பட்டார்? எல்லா வேதனைகளையும் அவர் அனுபவித்தார். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் போஜன பலியாக படைக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் போஜன பலியாக படைக்கப்பட்டதுனால நமக்கு என்ன ஆசீர்வாதம் வருகிறது? நாம், நம் குடும்பம், நம் சபை, நம்மை சார்ந்தவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. சத்துரு கண் வைக்க முடியாது. மரணம், துரதிர்ஷ்டமான மரணங்கள் நம்ம வீட்டுக்குள்ள வராது. ஹல்லேலூயா. இளம் மரணங்கள் உண்டாகாத வேண்டும் சொல்லுவது மனுஷன் விருத்தாப்பி வயசுள்ளவனாய் மறிக்க வேண்டும். 70 வருஷத்துக்கு பிறகுதான் நம்முடைய சத்தியத்தின்படி ஆசீர்வாதத்தின்படி ஒரு மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும்? மரணம் வர வேண்டும். அதுக்கு முன்னால மரணம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அப்ப இப்படிப்பட்ட பாதுகாப்பை இந்த கிருபாதார பலியாகிய இயேசு போஜன பலியாய் அவர் தன்னை பிதாவுக்கு முன்பதாக படைத்து இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை நமக்கு தேடி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் அந்த கம்யூனியன் எடுக்க வரும்போதெல்லாம் அந்த இரத்தத்தை அப்பத்தை நீங்க கையில் எடுக்கும் போதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டியது, என்னுடைய பாதுகாப்புக்காக போஜன பலியாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஒரு கிருபாதார பலியாய் ஜீவ பலியாய் அவர் படைக்கப்பட்டிருக்கிறபடினாலே என் சரீரத்துல வியாதி வராது. ஹல்லேலூயா. என் குடும்பத்துல அகால மரணங்கள் வராது. ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகள் எந்தவித ஆக்சிடென்ட்டுக்குள்ளே என்ன செய்ய மாட்டாங்க? மாட்ட மாட்டாங்க. நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருந்து கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் நான் அனுபவிப்பேன் என்று சொல்லுகிற அந்த நம்பிக்கை, விசுவாசம் நமக்குள்ளே ஆண்டவர் உண்டாக்கி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கிருபாதார பலியாய், ஒரு போஜன பலியாய் என் தேவன் பிதாவுக்கு முன்பதாக தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே நீங்களும் நானும் இன்றைக்கு சபையிலே வந்து தைரியமாக நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சாத்தான் கண் வைக்க முடியாது, மனுஷர்கள் கண் வைக்க முடியாது, பகைவர்கள் அது சீக்கிரத்திலே வந்து நம்ம என்ன செய்து விட முடியாது? அழித்து விட முடியாது. ஹல்லேலூயா. இயேசு வந்து முன்பாக நிற்பார். ஹல்லேலூயா. என் பிள்ளைக்காய் நான் போஜன பலியாய் வார்க்கப்பட்டிருக்கிறேன், என் பிள்ளையை நீ தொட முடியாது என்று சொல்லி இயேசு வந்து நமக்காக நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நீங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது சமாதான பலி. இந்த சமாதான பலிக்குரிய காரியங்களை குறித்து லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்திலே மிகவும் திட்டம், அந்த அதிகாரம் முழுவதும் அதை குறித்து நான் சொல்றார். அது என்ன சமாதான பலிக்கு கொண்டு வர வேண்டும்? மாடு, ஆடு, செம்மறியாடு. மாடு, ஆடு, செம்மறி அவங்க வசதிக்கு தக்க, வசதி உள்ளவங்க மாடை கொண்டு வருவாங்க, வசதி இல்லாதவங்க சின்ன ஆட்டுக்குட்டி, அதுலேயும் வசதி இல்லாதவங்க செம்மறி ஆடு ரொம்ப விலை குறைவு, அந்த காலத்துலயுமே விலை குறைவு. ஸோ அதை கொண்டு வந்து என்ன செய்வாங்க? ஆண்டவருக்கு. அப்போ சமாதான பலிக்கு அந்த காலத்துல இவைகளெல்லாம் படைக்கப்பட்டு நிறைய ப்ரொசீஜர், 3 அதிகாரத்தை வாசி நிறைய ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சண்டை சரீரத்திலே ஏற்று நமக்காக சமாதான பலியானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க எப்படி சமாதான பலியானார். ஏசாயா 53:5 வாசிங்கள். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் ஆமென். அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சந்தோஷமாய் இருப்பதற்கு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்கமா. லூக்கா 1:79 வாசிங்க. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழி நடத்தவும் ஆமென். விராக்கியத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணாதயம் நம்மை சார்ந்திருக்கிறது என்றார். உதித்ததுக்கு வரும்லப்பா, அருணோதயம் உதித்தது. அப்போ அந்த அருணோதயமாகி இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படிக்காய் இந்த பூமியிலே வந்து உதித்தார். ஹல்லேலூயா.
சிலுவையிலே அவர் நமக்காக சமாதான பலியை செலுத்தினார். நமக்காக அவர் சமாதான பலியை செலுத்தினபடினாலே நான் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ்வதற்கு ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தாக நாம் பார்க்கும்போது பாவ நிவாரண பலி அங்கே செலுத்தப்படுகிறது. இந்த பாவ நிவாரண பலி என்று சொன்னால் என்ன? லேவியராகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே இந்த சமாதான பலியை குறித்து மிகவும் திட்டமும் தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாவ நிவாரண பலி என்று சொன்னால் என்ன? அதாவது இங்க பாருங்க, வேதத்துல நீங்க வாசித்தீங்கன்னா இந்த பாவம் அப்படிங்கிறதே 4 விதத்துல சொல்லப்படுகிறது. என்னெல்லாம் 4 விதம்? பாவம், குற்றம், அக்கிரமம், மீறுதல். ஹல்லேலூயா. அப்படி 4 விதமான வார்த்தைகள் அந்த வேதத்திலே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 4 விதமான வார்த்தைகளும் வேறு வேறு அர்த்தம் கொண்டு வேறு வேறு விதத்திலே அங்கே உபயோகப்படுத்துகிறது. பாவம் என்று சொல்லுகிறது எதிலே வருகிறதா இருக்கிறது? சிந்தையிலே வருகிறது தான் பாவம். ஹல்லேலூயா. பாவங்கிறது என்னது? சிந்தையிலே. அதான் சொன்னாரு, இச்சையோடு ஒரு பெண்ணை நீ பார்த்துட்டா நீ என்ன செய்துட்ட? பாவம் செய்துட்ட. அப்புறம் என்ன சொல்லப்படுது? இச்சை கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பித்து நம்மை மரணத்துக்குள்ளாக கொண்டு சொல்லும் என்று சொல்லி யாக்கோபு 1:15 நாம் வாசிக்கிறோம். பாவம் என்பது சிந்தையிலே வருகிற ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப நம்ம சிந்தையிலே தவிர்க்கவே முடியாது. நான் சிந்தையில பாவமே செய்யறேன்னு யாருமே என்ன செய்ய முடியாது. எப்படியாவது சாத்தா குப்பையை கொண்டு வந்து நம்ம சிந்தையில என்ன செய்யறதுனா போட்டுறோம். எவ்வளவுதான் பரிசுத்தமா இருந்தாலும் சிந்தையில குப்பைகளை கொண்டு போ. அப்ப இந்த குப்பைகளை அகற்றப்படுவதற்கு ஒரு பாவ நிவாரண பலி செலுத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பாவ நிவாரண பலிக்கு என்ன செலுத்தப்படுகிறது? காளை, ஆடு, புறா, மாவு. ஹல்லேலூயா. இந்த 4 காரியங்கள் இந்த பாவ நிவாரண பலி என்று சொல்லி லேவியராகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே அங்க சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பாவ நிவாரண பலியை நிறைவேற்றினாரா என்று சொல்லி நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா 1 யோவான் 4:10 இப்படியாக சொல்லுகிறது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடையனால கிடையாது, அவர் நம்மேல் வைத்த அன்பினால இந்த பாவ நிவாரண பலியை, அதாவது இந்த ஆவி ஆத்மா சரீரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பாவம் எதுல வரும்னா ஆத்மாவில் வரும். அதுல பாவம் எதுல வரும்? சிந்தைங்கிறது அந்த ஆத்மாவில் அந்த பாவம் வரும். அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. வெளியே பார்த்தா ஆலையா பிரைஸ்லா விற்காதவா சங்கலா அந்நிய பாஷை பேசுவாங்க. ஆனா சிந்தை பார்த்தீங்கன்னா அப்படியே வெளி செய்திருக்கும், அழுது கட்டிச்சு போய் கரை பட்டித்து போயிருக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கரையை நீக்குவதற்காக இந்த பாவ நிவாரண பலி அங்கே என்ன செய்யப்படுகிறது? செலுத்தப்படுகிறது. அதை இயேசு நமக்காக செலுத்தினார். ஹல்லேலூயா. சிந்தையை உங்களால என்ன செய்ய முடியாது? சுத்திகரிக்க முடியாது. ஹல்லேலூயா. சிந்தையை நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கூட நான் ஒரு மெசேஜ் கூட ஒரு படம் போட்டிருந்தேன். இந்த மண்டையை தூக்கி ஒரு வண்டியில வச்சு இழுத்துட்டு போடுவோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அந்த படம்? சோ சிந்தையை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்ப நாம் சிறு சிறு முயற்சிகளை எடுக்கும் போது ஆவியானவர் நமக்கு உதவி செய்து சொல்லுகிறார், இல்ல உனக்காக பாவ நிவாரண பலியாக இயேசு தொங்கி இருக்கிறார், அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார், உன்னால் அது முடியும் என்று சொல்லி ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்தி நமக்கு பலனை தந்து இந்த பாவத்திற்கு நம்மை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தாக நான் பார்க்கும்போது குற்ற நிவாரண பலி. நான் உங்களுக்கு இந்த 4 காரியத்துக்கு உள்ள வித்தியாசத்தை நான் சொல்லுகிறேன், நீங்க புரிந்து கொள்வீங்க. பாவம் என்பது சிந்தையிலே வருகிறது, குற்றம் என்பது செய்கையிலே நம்ம செய்கிறதாக இருக்கிறது, அக்கிரமம் என்பது மனுஷனுக்கு மனுஷன் செய்கிற தீங்கு, மீறுதல் என்பது மனுஷன் தேவனுக்கு விரோதமாக செய்கிறது. குறித்து கொள்ளுங்கள். பாவம் என்பது சிந்தையிலே வருகிறது, குற்றம் என்பது நாம் செய்கையிலே செய்கிற காரியமாக இருக்கிறது, அக்கிரமம் என்பது மனுஷனுக்கு மனுஷன் செய்கிற தீங்கு, மீறுதல் என்பது நாம் தேவனுக்கு விரோதமாய் செய்கிறதான ஒரு காரியம். இந்த வார்த்தைகளை நீங்கள் தனியா போட்டு மெடிடேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்ப குற்றம் என்று சொல்லுவது என்ன? பாவம் கற்பம் தரித்து சிந்தையில நம்ம என்ன செய்யறோம்? நினைக்கிறோம், இப்படி பண்றியா அச்சிகரணி வா, நீ எந்த வழியில வர, இப்படி பண்றல நான் பண்றேன் வர. அப்ப அவங்க பண்ணுனத சான்ஸ் கிடைக்கும் போது செய்கிற நம்ம என்ன செய்கிறோம்? செய்கிறோம். அப்ப சிந்தையில் அதை நினைத்து அதை செயல்படுத்துகிறது குற்றமாக இருக்கு இல்லையா? இப்ப பாருங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்கன்னு சொன்னா செய்கையில செய்ததுக்கு தான் பிடிச்சிட்டு போவாங்க. புரியுதுங்களா? ஜெயில கொண்டு போடுறாங்கன்னா செய்கையினால செய்த ஒரு காரியம் தான். நான் சிந்தையில எப்படி நினைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா போலீஸ் பிடிச்சி போவான்னா ஜெயில போடுவானா? போட மாட்டான். ஓகே, ஹalleluya. ஓகே, அப்போ
குற்றம் என்று சொல்வது நாம் செய்கையிலே செய்கிற ஒரு காரியம். அதற்கு சட்டத்திட்டங்கள் இருக்கும். அதாவது சட்டத்திட்டங்கள் இல்லாமல் இருக்காது இல்லையா? இப்போ நான் வந்து இப்போ உங்களை குறித்து ஒரு தீங்கு நினைக்கிறேன்னா, இந்த சிப்பு கையில் போட்டால் என் கையால் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அது இப்போ இந்த மூளையிலலாம் சிப்பு வச்சுருக்காங்க பாருங்க. நடக்க முடியாத இந்த ஸ்பைனல் கார்டில் சிப்பு போட்டுறாங்க. இந்த மூளையை கொடுக்குற அந்த சமிக்கையை புரிந்து கொண்டு அந்த சிப்பு நடக்கிறதுக்கு என்ன செய்யுதான் உதவி செய்யும். கை உடைஞ்சிருச்சு அப்படின்னா மெஷின் கையை மாட்டி சிப்பை வச்சிடறான். இப்போ எனக்கு வந்து நான் மூளை சொல்லுது கையை நீட்டு அப்படின்னா நான் நீட்டுறேன். ஸோ நான் சிந்திக்கிறேன், நான் நீட்டுறேன் இல்லையா? ஆனால் அந்த கை இல்லாதவங்க மிஷின் கை மாட்டினவங்களுக்கு அந்த சிப்பு மாட்டினதுனால அந்த சிந்தையில வர அந்த சமிக்கையை புரிந்து கொண்டு அந்த சிப்பு என்ன செய்யுது ஐயா எங்க அப்பா கடமை சொல்றது கரெக்டு. ஸோ அது நடக்கும். ஆனாலும் அதுக்கு சில சித்தத்திட்டங்கள் உண்டு இல்லையா? அது சிந்திக்கிறதுனால அவனை பிடிச்சி ஜெயில ஒன்று போட்டுற முடியாது. நீ ஒருத்தரை கொலை பண்ணுங்க, அவனுக்கு தீங்கு நினைத்த அது செய்கை செய்ததுனால தான் நீ இடத்துக்கு போக முடியும். ஜெயிலுக்கு நீங்க போகணும். அவன் ஒருவேளை அவனுக்கு அவேர்னஸ்க்காக கண்டுபிடிச்சிடுவானா இருக்கும். பட் அவன் நம்மளை அக்யூஸ் பண்ண முடியும். அக்யூஸ் பண்ணா செய்கையில் அது என்ன செய்திருக்கணும், செய்யப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்ததாக நான் பார்க்கவே தான் இந்த குற்ற நிவாரண பலி என்று சொல்லுகிறது என்ன? செய்கையிலே வருகிற பாவங்கள். ஹல்லேலூயா. இதையும் ஆண்டவர் நமக்காக என்ன செய்தார், செய்து விட்டார். வாசிங்க 1 பேதுரு 2:24. 1 பேதுரு 2:24. ஹல்லேலூயா. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறார்? குற்ற நிவாரண பலியாக நமக்காக இயேசு கிறிஸ்து அதை செய்து முடித்தார். 2 கொரிந்தியர் 5:21 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனங்களை நீங்கள் ஆங்கிலத்தில் வாசிப்பீர்கள் சொன்னால் அந்த டிரான்ஸ்லேஷன்ல அந்த வித்தியாசத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக குற்ற நிவாரண பலியாக இருந்தார். அப்ப பழைய ஏற்பாடு நிழலாக இருந்து அந்த எல்லா பலிகளையும் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் செலுத்தினபடினாலே இன்றைக்கு கிருபாதார பலி என்கிற இயேசுவா என்ற ஒரே பலியை கொண்டு எல்லா ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிள்ளை என்று சேருகிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். எல்லா விதத்திலும் பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரோடு அவர் நம்மை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமான ஒரு உறவை வைத்துக் கொள்ளுகிற பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய சிந்தையிலே மனுஷர்களால் பார்க்க முடியாத, ஒருவரால் கழுவ முடியாத பாவத்தை கழுவி பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். செய்யலே நாம் செய்த பாவத்துக்கும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார்? கிருபாதார பலியாக இருந்து நம்மை மீட்டுக் கொள்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஆகவே தான் அப்போஸ்தலர்கள் எழுதின நிருபம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற சபையாகிய மணவாட்டி சுய இரத்தத்தினாலே தேவன் சிந்தி தம்மை சம்பாதித்துக் கொண்டார். ஹல்லேலூயா. பாருங்க, அதாவது ஒரே ஒரு சக்தி அதுக்குள்ள அடங்கி இருக்கு. இப்போ அந்த ஸ்லைடு நான் போடல. நம்ம சபையில் ஆண்கள் இருக்கிறோம், பெண்கள் இருக்கிறோம். ஆனா பிதாவாகிய தேவன் பவித்ரா கவனிமா, செய்தி கவனி, ஆண்டி பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஸோ அப்பா சுத்தாவினாலே கம்ஃபர்ட் பண்ணுங்க. அப்போ அந்த சுய ரத்தத்தினாலே அவர் சிந்தின அந்த ரத்தத்தினாலே சபையாகிய மணவாட்டி அவர் தமக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லேவியராகம புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது ஒரு ஆண் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் 50 வெள்ளி காசு கொடுக்க வேண்டும். அது வயசு 1 மாசத்திலிருந்து 5 வயசு வரைக்கும், 5லிருந்து 20 வரைக்கும், 20லிருந்து அதுக்கு மேலே உள்ள வயசுகள் வரைக்கும் அந்த கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பெண்களுக்கு பார்க்கும்போது 3 காசு, 10 காசு, 30 காசு. ஹல்லேலூயா. அப்போ 30 என்று சொல்வது மேக்சிமமா இருக்கும். அப்போ பாருங்க, மணவாட்டியாகிய சபையை மீட்டுக் கொள்வதற்கு மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட கிரயம் வெறும் 30 வெள்ளி காசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மணவாட்டியாம்
சபையை தேவன் அந்த கிரயத்தை கொடுத்து நம்மை மீட்டு எடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது நாம் பார்க்கும்போது யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசப்படினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக அப்ப இயேசு கிறிஸ்து பிதாவுடைய குமாரனாக இந்த பூமியிலே வந்திருக்கும் போது பிதாவுடைய ரத்தம் சரீரத்திலே ஓடுகிறது. ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தை அவர் சிந்தி நம்மளை மீட்டெடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ரத்தத்திலே என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தோடு அந்த ரத்தத்தை என்ன செய்யக்கூடாது? புசி வேண்ட ரத்தத்திலே ஜீவன் இருக்கு. அப்ப ஆட்டை கொண்டு அதை ரத்தத்தோட புசிச்சா யாருடைய குணாதிசயங்கள் நமக்கு வரும்? ஆட்டோட குணாதிசயங்கள் நமக்கு வரும். மாட்டை கொண்டு அந்த ரத்தத்தை குடிச்சா அப்ப மிருகங்களை பலியிடும் போது மிருகத்துக்குரிய குணாதிசயங்கள் நமக்கு வருகிறது. ஆனால் பரம பிதாவின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியாய் அவர் தொங்கினதினாலே அந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிற நமக்குள் அந்த ஜீவன் உண்டாகிறது. ஹல்லேலூயா. பரலோகத்துக்குரிய ஜீவன் உண்டாகிறது, நித்தியத்துக்குரிய ஜீவன் உண்டாகிறது. நம்முடைய உயிராகிய ரத்தத்தோடு கூட அந்த பரிசுத்த கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கலந்து கொள்ளும் போது ஹல்லேலூயா இந்த பரலோகத்துக்குரிய நித்திய ஜீவன் நமக்குள்ளே வருகிறது. ஹல்லேலூயா. உலக பிரகாரமான மனுஷங்களோடு போய் பாருங்க, சண்டை போட்டுட்டு பேசவே மாட்டாங்க. ஆனா நாங்க நல்லா அடிச்சுப்போம். ஆனா எங்களுக்கு எந்தது கிடையாது. எது கிடையாது? இருக்கு, சில காலங்கள்ல இருக்கு. இல்ல குடும்பங்களுக்குள்ள அடிச்சுக்கலையா? அடித்துக் கொள்ளுகிறோம். திரும்பமாக நம்ம என்ன செய்கிறோம்? தேவனுடைய சன்னிதானத்துல போய் முட்டி போட்ட உடனே என்ன தோணுகிறது? ஐயோ அது என் பிள்ளை, ஐயோ அது என்னுடைய பிள்ளைகள், நான் அவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும், அவர்களை குறித்து நான் ஆண்டவரிடத்துல முறையிடக்கூடாது. ஹல்லேலூயா. அவர்கள் போகும்போது சொல்லுவாங்க, அதுவோ என் காயை போன்றவர்கள், அவர்களுக்காக நான் என்ன செய்யக்கூடாது? முறையிடக்கூடாது, நான் பரிந்து பேச வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கிருபாதார பலியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அந்த ரத்தத்தை நாம் எடுத்துக் கொள்கிறோமே, அந்த நித்தியத்துக்குரிய ஜீவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய கிட்டி சேரும் வாக்கியத்தை கொடுக்கிறது, பிள்ளைகளுக்கு சொல்லுகிற அதிகாரத்தை கொடுக்கிறது, சத்துரு சாத்தான் மரணம் எங்களை தொட முடியாது என்று சொல்லுகிற தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து நாம் பார்க்கும்போது எபிரேயர் 9ஆம் அதிகாரம், இந்த 9ஆம் அதிகாரத்திலே கண்டிப்பாக லேவியராகமம் 19 எபிரேயர் 9 நீங்க வீட்டுல போய் தியானிங்க. எனக்கு டைம் இல்லாம எனக்கு போய் பாருங்க, நேரம் ஆயிடுச்சு. சோ அந்த 9ஆம் அதிகாரம் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் எடுத்துக்கொள்கிறேன். 12ஆம் வசனம், வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவருடைய ரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. தினம் தினம் வந்து தகன பலி செலுத்தி, போஜன பலி செலுத்தி, சமாதான பலி செலுத்தி, பாவ நிவாரண பலி செலுத்தி, குற்ற நிவாரண பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே பலியாகி கிருபாதார பலியை ஜஸ்ட் விசுவாசித்து வாயிலே அறிக்கை பண்ணி அந்த அன்புக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆவியானவர் ஆட்கொண்டு இத்தனை ஆசீர்வாதங்களை நம்ம மேல் வந்து பலிக்க உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த சாரல் நவரோஜி பாடுறாங்க, சிலுவை மரணம் எனக்கு தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலக பிரகாரமானவர்களுக்கு சிலுவை ஒருவேளை தோல்வியாக இருக்கலாம், நமக்கு தோல்வி கிடையாது, அது வெற்றியின் சின்னம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது பாருங்க, மரணத்திலும் மரண பயத்திலிருந்து இந்த கிருபாதார பலி நமக்கு விடுதலையை கொடுக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே சொல்லுகிறது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பொழுது என்னுடைய கணவர் சொன்னது போல, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று
மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமானார். ஹல்லேலூயா. நான் இனி சாபத்துக்கு பாத்திரமல்ல, இயேசு நாமத்தை அறிக்கையிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரவான். ஹல்லேலூயா. இயேசுவின் சிலுவையினால இயேசு சிலுவையிலே பலியானதுனால மனுஷனுக்கு ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள். பிரியமானவர்களே, பாவ மன்னிப்பு கிடைக்கிறது, நீதிமானாக்கப்படுகிறோம், தேவனுடைய சமாதானம் கிடைக்கிறது, தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளம் நமக்கு கிடைக்கிறது, சாபத்திலிருந்து விடுதலை, சாத்தானின் அதிகாரத்திலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா. மாமிச, பிசாசு, லோகம், அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எல்லாவற்றிலிருந்து ஜெயம் பெற்று வாழும் பாக்கியத்தை இயேசுவின் ஒரே கிருபையான பலி நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அதை நாம் பெற்றுக்கொள்வோம். புதிய பரிசுத்த வாழ்க்கை, தேவனிடத்தில் நேரடியாக செல்லும் ஒரு பாக்கியம், மகிமை, நம்பிக்கை, இறுதியாக நித்திய ஜீவன். இதுக்கெல்லாம் வசனம் இருக்கு, நமக்கு டைம் இல்லை. சோ நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னன்னா நம்ம எல்லாரும் வயசானவங்க, கவிதா, விஜய், அவங்களுக்கு கொஞ்சம் பிரெயின் சுறுசுறுப்பா இருக்கும். யூஸ்வலாவே சைக்காலஜிக்கலா ஹியூமன் மைண்ட் வந்து ஒரு 20 மினிட்ஸ் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அது கிராஜுவலா என்ன செய்யும், டவுன் ஆகும். அதனால நமக்கு தப்பு இல்லை, முடிப்போம். சும்மா சத்தியத்தை அறிய வேண்டியது நம்ம அறிந்துட்டு நீ வீட்டில் போய் நீங்க வசனங்களை வாசித்து தியானிங்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான மகத்துவமான ஆசீர்வாதம் இயேசு ஒருவர் கிருபாதார பலி ஆனபடினாலே நமக்கு கிடைக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா. இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? வாயினால் அந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ணி, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் பாத்திரவான், இதற்கு யார் காரணம்? இயேசு என்கிற கிருபாதார பலி ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இயேசுவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். வாழ முடியுமா? உலகின் ரட்சகரே,
உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. ஆமென். ஹல்லேலூயா. சுய ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே மரணம், மாமிசம், பிசாசு, லோகம், அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள், மனுஷர்களால் சத்துருக்களால் வருகிற எல்லா இக்கட்டு நாச மோசங்களுக்கு எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் சபையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே பாதுகாக்கும்படியாய் சிந்தப்பட்ட கிருபாதராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள், இயேசு கிறிஸ்து வழியாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வந்து பலிக்கிறதற்காய் நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்து சுதந்திரித்துக் கொள்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினால எல்லாருக்கும் பாதுகாப்பின் வேலை வைத்துக் கொள்கிறோம். சபையை தானிப்பட்டவர்களை சுகமாகும். இந்த சபையை பாதுகாக்க கர்த்தாவே பரிசுத்த பாதுகாப்புக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். வேலை அடைத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. கிருபைக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென்.